இன்னைக்கு ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ ஆட்டு குடல் வாங்கி அதை நல்லா கழுவி ஒரு 4-5 தண்ணியில் கழுவிடணும். ஏற்கனவே கடையில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தாங்க கொடுத்துருந்தாங்க. நான் அதை நல்லா க்ளீன் பண்ணி 2 தடவை வெந்நி தண்ணியில் கழுவிருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு வெந்நி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குடல் கழுவி வெந்நி தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த குடலை இதுக்குள்ளே எடுத்து போட்டுருதோம். எல்லா குடலையும் போட்டதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் வத்தல் பொடி, காரப்பொடி ஒரு 3 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் இது, அப்புறம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். அந்த குடலோட இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா போய் மிக்ஸ் ஆகணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு இந்த டைம்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த மசாலா வந்து குடலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். கிரேவி வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு மூடி போட்டு குக்கரை ஒரு 4-5 விசில்கிட்ட வைக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி முறி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சு அது கூட பெருஞ்சீரகம் போட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காயும் பெருஞ்சீரகம் மட்டும்தான் நல்லா அரைச்சி இப்போ பாருங்க, ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறமா நல்லா குடல் வெந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இந்த கொழுப்பெல்லாம் மேலே மிதக்குது பார்த்திங்களா, சூப்பராக ஸ்மெல்லும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை உள்ளே போட்டுக்கிறோம். போட்டு கிளறி விடுக்கணும். நம்மளுக்கு திக்காக கிரேவியாக வேணும்னா அப்படியே வச்சு தாளித்து கொட்டிடலாம். நான் கொஞ்சம் குழம்பா தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். தண்ணி மிக்ஸி ஜார் அலசி தண்ணியை ஊற்றிக்கிறேன். கிளறி விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் பச்சை வாசனை போயிடணும். இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தாளித்து கொட்ட போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா ஒரு பல்லாரியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து உள்ளே ஊற்றணும். நான் இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே இதுக்குள்ளே ஆச்சி மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்தேன். இது ஆட்டு குடலுங்கிறதுனால நம்ம சாப்பிடும் போகும்போது ஒரு மட்டன் ஃபீல் வரணுங்கிறதுக்காக, மட்டன் கிரேவி ஃபீல் வரணுங்கிறதுக்காக, அந்த டேஸ்ட்டுக்காக நான் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கரம் மசாலானாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த குடல் ஸ்மெல் வரவே வராது. அப்படி மட்டன் குழம்பு ஃபீல் தான் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றும் போது அந்த வாசமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. காரம் உப்பு எல்லாமே தூக்கலாகவே போட்டிருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த குடல் கிரேவி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.